ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு கிரானியில் ஹை லெவலான எக்ஸ்ட்ரீம் மோட் விளையாட போகலாம். வாங்க. டே 1 போன முறை நம்ம கிரானி வீடியோவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிது. இந்த தடவை அதனால் எக்ஸ்ட்ரீம் மோட் விளையாடலான்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த லெவலில் நம்ம ஜெயிக்கிறதோட ஃபஸ்ட்டு வெளியில் போகிறதே கஷ்டம். வாங்க ஓடலாம். கிரானி எப்போ வரணும்னு தெரியாது. தாய் கிழவி அந்த அடிச்சிட்டு இது தெரிந்து தப்பிக்கிறது தான் இந்த லெவலே. பார்ப்போம். டே 2 இன்றைக்கி எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியலை. வாங்க விளையாண்டு பார்க்கலாம். யாருமே எக்ஸ்ட்ரீம் மோடு விளையாடலை. நம்ம இன்றைக்கி தான் விளையாண்டு பார்க்குறோம். நல்லா தான் இருக்குது. வாங்க ஓடலாம். ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எப்போ தாய் கிழவி வரும்னு தெரியலை. நம்ம நார்மல் மோடில் தாய் கிழவி ஸ்லோவாக தான் வரும். இதில் தாய் கிழவி ஸ்பீடாக வரும். அதை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ கூட நம்ம தாய் கிழவி கூட விளையாடலாம். வாங்க இதை தள்ளி விடலாம். அந்த வந்துடுச்சு. அது சும்மா போகிறத நம்ம வர வைப்போம். அந்த போயிடுச்சு. வாங்க மறுபடியும் விளையாடலாம். தள்ளு. மறுபடியும் வருது பாருங்கள். நம்ம கிரானியை நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி நம்ம வேறு கேமும் போடலாம். வாங்க ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எந்த கபோர்ட்லேயும் எதுவும் கிடைக்கல. கிரானி தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தாய் கிழவி இருட்டுக்குள்ளே நிற்கிது பாருங்கள். அது இருட்டில் நிற்கிறதே தெரில. அந்த வருது பாருங்கள். தாய் கிழவி எப்போ அடிக்குன்னே தெரியாது. அந்த நமக்காக ட்ராப் வச்சுட்டு போகுது. நம்ம அந்த ட்ராப்பில் மாற்றிடக்கூடாது. வாங்க மெதுவாக போகலாம். நமக்கு ஏதோ கிடைக்குது. ஸ்பேனர் கிடச்சிருக்கு. இதை நம்ம கீழே தூக்கி போடலாம். கிழவி கீழே தான் போய் பார்க்கும். வாங்க நம்ம இப்படி ஓடிடலாம். அந்தா இங்கே வந்துருச்சு. அடிச்சிட்டு இந்த தடவையும் அடிச்சிருச்சு. அடுத்தது டே 3. இதோட 3 தடவை நம்ம 2 தடவை அடி வாங்கிட்டோம். இது 3ஆவது தடவை. இந்த தடவை எப்படியாவது தப்பிச்சாகணும். அதனால் ஃபஸ்ட்டே ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸ்பீடாக மூவ் ஆகும். எங்கேயா வருதான்னு பார்ப்போம். வரல. வாங்க கீழே போகலாம். அந்த அடிச்சிருச்சு அடுத்த ரவுண்டு. இந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்ம தப்பிக்கவே முடியாது. இது தெரிந்து இது 4ஆவது நாள். அடித்து கேராக போச்சு. ரத்தம் தான் ஃபுல்லாக இருக்கும் முகத்தில் ஃபுல்லாக. வாங்க நம்ம கீழே போகலாம். இப்போ கிளவி வரும். நம்ம வேகமாக ஓடணும். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம். எங்கேயும் நிற்க வேண்டாம். அப்படியே ரன்னிங்லேயே இருப்போம். வாங்க கீழே ஒளிஞ்சிக்கலாம். இந்தா பின்னாடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளவி எடுத்து வந்திருக்கு. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த கிளவி என்ன ஸ்பீடாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் ஓடின ஈக்குவலுக்கு பின்னாடியே வந்திருக்கு. கொஞ்சம் இது தெரிந்து நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்மளோட இந்த கேமையும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அடிச்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.